எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு எங்கள் 2வது வளகாப்பு. ஸோ ஃபஸ்ட் பாப்பா பிறந்து 3 வருஷம் ஆக போகுது. பாப்பா வந்தது வந்து ரொம்ப லைஃபே சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கு. ஃபேமிலி கம்ப்ளீட் பண்ண செகண்டாக ஒரு பாய் பேபி வந்தால் இன்னும் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இறைவன் அருளால் முதல் குழந்தை ஒரு சக்தியாக வந்து பிறந்திருக்கிறது. இந்த குழந்தை ஒரு முருகனாக வந்தால் சந்தோஷமாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இப்போ பொண்ணு வந்து கிடைச்சிது, அது ரொம்ப சந்தோஷம். இப்போ வந்து 2வது பேபி அது வந்து நல்லா ஆரோக்கியமாக நல்லா வந்து பிறந்துச்சு அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். பையனாக எதிர்பார்க்குறோம். பையனாக இருந்தால் சந்தோஷம். சின்ன வயசுலேருந்து அவள் படிப்பு ஆர்வம், நல்லா படித்தா, நல்லா இது பண்ணா. அப்புறம் அவள் மனசு போலயே எல்லாம் நடந்துச்சு. காற்றில் வருகின்ற வாசம் தருகின்ற மலரும் பூமுகத்தின் ஞாபகம், காலம் கடந்தாலும் காட்சி மறையாது நினைவில் கலந்தாடும் ஓர் மனம் உலா போகும். கவின் ஜெயஸ்ரீ வந்து ஒரு கியூட் கப்பிள். பட் அதுக்கு அவங்கள ஒரு மதர் அண்ட் ஃபாதராக பார்க்குறது இன்னும் பெட்டராக இருக்குது. 2 பேரும் ரொம்ப கேரிங்காக இருக்காங்க. அண்ட் ஹோல் வேர்ல்டு அவந்திகா. இப்போ இந்த பேபி வந்தோடனே the world is going to expand. அந்த நாடிலே ஒரு இதயம் தொலைந்ததே, நன்றி சொல்லவே என் கனவும் நீண்டதே. நானும் எங்கள் அக்காவும் எப்படி சின்ன பையனாக இருக்கும்போது இப்போ நாங்கள் தாய்மாமா சொல்லும்போது அவன் வளர்ந்துட்டம்மா, அவனுக்கு அக்காவுக்கு ஒரு குழந்தையா, அக்காவுக்கு ஒரு பொண்ணு இருக்கா. அப்போ அக்கா நானும் மாதிரியே எனக்கு ஒரு அக்கா, நான் ஒரு தம்பி. அது மாதிரி எங்கள் அக்காவுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் இருந்துச்சா, ஒரு காம்பினேஷன் எங்கள் மாதிரி காம்பினேஷன் இருந்துச்சுன்னா எங்கள் அக்காவுக்கு பேக் டு ஹோம் ஃபீலிங் வந்துடும்னு ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. சின்ன சிரிப்போடும் செல்ல நடிப்போடும் இன்னும் நீளாதோ நாட்களும் புலா போகும் கனா புலா போகும் தினா.
நான் தான் அவந்திகாவோட அம்மா. இது என்னோட செகண்ட் ப்ரெக்னென்சி. பாப்பா தான் எங்களோட ஆப்பிள் ஆஃப் த ஐஸ். அவ இல்லாமல் எங்களுக்கு எதுவுமே இல்லை. செகண்ட் ப்ரெக்னென்சி பிளான் பண்ணதே அவனால தான். குட்டீஸ்னா ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா செகண்ட் பேபி நல்லா பார்த்துப்பாங்க எனக்கு தெரியும். பாப்பாக்கு தம்பி தான் வேணும் சொல்லிடுச்சு. என்ன வருதுன்னு தெரியல. இல்ல 1 year கூட பாப்பா இருந்தது. அப்புறம் 1.5 years நான் படிக்க போயிட்டேன். அதனால ரொம்ப கஷ்டமா இருக்கு அவளை விட்டுட்டு இருக்கேன். இப்போ ஒரு 3 months தான் ஃபுல்லா கூட இருக்கேன். அதனால எனக்கு செகண்ட் ப்ரெக்னென்சி ஈக்குவலாக பார்க்குறத விட பாப்பா பார்த்துக்கிறது தான் எனக்கு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண விரும்பப்படுறேன். இன்னும் எனக்கு 3 months தான் இருக்குது. ஸோ அது வரைக்கும் ஃபுல்லாக பாப்பா கேர் பண்ணிவிட்டு அப்புறம் செகண்ட் பேபியை எனக்கு தெரியும் பாப்பா நல்லா கேர் பண்ணிக்கொண்டேன். தெரியல, நான் எமோஷ்னலாக இருக்கக்கூடாதுன்னு தான் நினச்சேன். ஆனால் பாப்பாவை நினச்சாவே அப்படிதான். கண்டிப்பாக அவர் இல்லைன்னா நான் படிக்கிறதா இருந்தாலும் சரி, பாப்பா பார்த்துக்கிறது எல்லாத்துலேயும் ஈக்குவல் சப்போர்ட்டிவாக இருந்தார்.